கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில 2 பகுதியா பிரிச்சிருவோம் இன்னைக்கு. எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி காலத்துல இந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அநேக யூத ஜனங்கள் உபவாசித்து ரெட்டுடுத்தி இருந்தார்கள். அது மாதிரி சூழ்நிலை நமக்கு வராது. ஆண்டவர் நல்லவர். ஏன் அதற்காக அப்படி இருந்தார்கள் என்றால், எஸ்தர் 3:13 வாசிமா. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. இந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அநேகர் தீய காரியங்களுக்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். படிமா. ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. இந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதி என்று வேதத்தில் இருக்கின்ற காரணத்தில் அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டு நம்ம இந்திய நாட்டிலே அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. இதே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் ஒரு நாள் தீவிரவாதிகள் பாராளுமன்றத்துக்குள் நுழைய முற்பட்டார்கள். அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இந்த வருடமும் அதே 12ஆம் மாதம் 13ஆம் தேதி பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து லோக்சபாவில் குதித்து வண்ண புகை குண்டுகளை வீசினார்கள். அவர்களுடைய புத்தி எப்படி போகிறது பாருங்கள். ஆனால் அதெல்லாம் அழிவுக்கு நேராக யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போனதாக தான் சரித்திரம். அல்லேலூயா. ஏன், எதற்காக அவன் அப்படி செய்தான்? 3:5-6. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பகாரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரு ராஜாவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரையும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். மொர்தெகாய் அவனுக்கு ஒரு பகைவனாய் இருந்தான். ஏன் பகைவனாய் இருந்தான்? அவன் வரும்போது போகும்போதெல்லாம் இவன் அவனை வணங்கலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுக்கு முன்னாவே அவன் தான் ஒரு நல்ல மதிப்பில் இருந்த மொர்தெகாய் தான். இப்போ இந்த ராஜா ஆமானை ஒரு நல்ல மனுஷனா, அது அவனுடைய பொக்கிஷதாரியாக அவனை உயர்த்தி வச்சிருக்கிறான் மந்திரியா. அப்போ மந்திரி வரும்போது எல்லாரும் நமஸ்கரிக்கணும். ஆனால் யூதனாகிய இவன் மொர்தெகாய் வணங்க மாட்டான். இது ஒரு காரியத்துக்காக அவனை ஏதாவது பண்ணலான்னு கொல்ல நினச்சா அவன் ஒருத்தனை மட்டும் கொன்ன புரோஜனம் இல்லை, அந்த இனத்தையே அழிக்கணும். எப்படி கோபம் வருது பாருங்க. ஆனால் இதற்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்கிறது. அது நம்முடைய புத்தகத்தில், வேத புத்தகத்தில் எழுதாமல் விட்டிருக்கிறார். அது மறைக்கப்பட்ட சத்தியமாய் விட்டதுனால அது ரோமன் கத்தோலிக்க பைபிளில் எஸ்தர் கிரேக்கம் என்ற புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்கிறது. மொர்தெகாய் ஒரு நல்ல மனிதன். அந்த நேபுகாத் நேச்சரால் சிறைப்படுத்தி கொண்டு செல்லப்பட்ட கைதிகளில் ஒருவன். அவன் அந்த அரண்மனையில் நல்ல பேர் எடுத்து நல்ல இடத்தில் இருந்தவன். அதனால் அவன் எப்பொழுதும் அவனுடைய வாசஸ்தலமே அரண்மனை முற்றம்தான். ஒரு நாள் அவன் அந்த அரண்மனை முற்றத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே மகா பிரளயம், கொந்தளிப்பு, பூமி அதிர்ச்சி போன்ற ஒரு பெரிய அதிர்ச்சி வருகிறது. அப்பொழுது 2 அரக்க பாம்புகள் தோன்றி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு பேர் ஒலியை எழுப்புகின்றன. அந்த பேர் ஒலியை கேட்டவுடன் இந்த மக்களெல்லாம் பெரிய ஜாதியாக இருக்கிற யூத ஜனங்களுக்கு எதிராக எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று முற்பட்டு போரிட தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பெரிய இனமான யூத இனம்
என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களை சாவுக்கு நேராக ஒப்பு கொடுத்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவனை நோக்கி மன்றாடினார்கள். அப்பொழுது ஒரு சிறிய நீர் ஊற்று பூமியிலிருந்து தோன்றி பெரும் வெள்ளமாக மாறி அந்த 2 பாம்புகளையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. இது நமது வேதத்தில் இல்லை. காரணம், இது வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வர வேண்டிய விஷயம். அதில் நிறைய காரியங்களை இப்பொழுது சொன்னால் இதே போன்ற கொந்தளிப்புகள் வரும் என்பது காரணத்தால் நீக்கிவிட்டார்கள். இதுதான். இப்ப படிமா எஸ்தர் 2:21. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வரின் மேல் கைப்போட வகை தேடினார்கள். அல்லேலூயா. என்னாச்சு? அவன் அந்த கனவு கண்டு விழித்து எழுந்து இது என்ன ஆகுமோ என்று நினைக்கும் போது 2 சம்பிரதானிகள் ராஜாவை கொல்வதற்காக வகை தேடினார்கள். எப்படி? அதுவும் வர்மம் வைத்து. வர்மம் என்றால் நீங்கள் சாதாரணமாக வர்ம கலை இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. வர்மம் என்றால் இப்படி கையில் பிடிச்ச மனுஷனை கொன்னுடலாம். கழுத்தை பிடிச்சி தான் கொல்லணும்னு கிடையாது. சில நரம்புகளை பிடித்தால் மனிதனை கொன்று விடலாம். அப்படி அவனுக்கு திட்டம் போடுறாங்க. ராஜா கையில் கிட்ட போகும்போது ராஜாவை கொன்று விட வேண்டும் என்று. அடுத்த வசனம், இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டு ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ சமூகத்திலே நாளாகம புத்தகத்தில் எழுதப்பட்டு உள்ளது. இதற்காக கொல்லப்பட்ட இருவரும் ஆமானின் சொந்தக்காரர்கள், ஆமானின் உறவினர்கள். இவன் போய் ராஜா கையில் சொல்லி இந்த யூதன் ராஜாவை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம இனத்தை சேர்ந்த இருவரை கொன்றுவிட்டான். அந்த காரணம் இவன் மனதில் ஆழமாய் படிந்ததனால் அந்த இனத்தையே அழிக்க வேண்டும் என்று அவன் வகை தேடினான். அல்லேலூயா. ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதும் அநேக இடங்களில் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நம்மையும் யூத ஜனங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கிற காரணத்தினால் கிறிஸ்தவர்களாகிய நம்மை இந்த புற ஜாதியார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற சொந்த பிரச்சனைகள், அவர்களுக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் அந்த சொந்த பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் பழி வாங்கினால் நன்றாக இருக்காது என்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் சதி திட்டம் செய்து சதி ஆலோசனைகள் செய்து கிறிஸ்தவர்களுக்காக எல்லாவித வேலையிலும் செய்து கொண்டிருக்கிறாள். இதை தேவன் வாய்க்காதே பண்ணுவார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் தேவனை நோக்கி எப்பொழுதெல்லாம் உபவாசித்து மன்றாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு வெற்றியின் விடுதலை உண்டு. அல்லேலூயா.